ஹாய் ஆல். இன்னைக்கு நம்ம வந்து ஹிஸ்ட்ரியில் ரைஸ் ஆஃப் தி பொலிட்டிக்கல் பவர் ஆஃப் இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். எப்படி வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ட்ரேட் செய்கிறதுக்காக இந்தியா வந்துட்டு எப்படி நம்மளுடைய டெரிட்டரியை கன்குயர் பண்ணாங்க அப்படின்றத பார்க்கலாம். யூரோப்பில் இருக்கிற நிறைய கண்ட்ரீஸ், போர்ச்சுகல் ஆகட்டும், இங்கிலாந்து, நெதர்லாந்து, டென்மார்க், அங்கே இருக்க ஃப்ரான்ஸ், அவங்கெல்லாம் வந்து இந்தியாவோட ஆல்ரெடி ட்ரேட் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருந்தாங்க. பட் அந்த கான்ஸ்டான்டினோபிள்ன்ற பிளேஸை வந்து டர்க்ஸ் கான்கயர் பண்ணதுக்கப்புறம் 1453 அந்த ட்ரேட் பண்ணுற அந்த லேண்ட் ரூட்டை வந்து அவங்க க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ வந்து அவங்க வந்து அந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ் எல்லாம் இந்தியாவோட ட்ரேட் பண்ணணும்னா அவங்களுக்கு புதுசாக ஒரு ரூட் வந்து கண்டுபிடிக்கணுன்ற அவசியம் ஏற்பட்டது. ஸோ அதனால தான் வந்து போர்ச்சுகீஸ் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு சி ரூட் இந்தியாவுக்கு கண்டுபிடிக்கிறாங்க. அதுதான் ஃபஸ்ட்டு போர்ச்சுகீஸ் செயலர் வாஸ்கோடகாமா அவர் வந்து ஆப்ரிக்காவை சுற்றி இந்தியாவுக்கு வர்ற ரூட், அதை கேப் ஆஃப் குட் ஹோப்பெல்லாம் கடந்து வருவாங்க இல்லையா. ஸோ அந்த ரூட்டை வந்து அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருப்பாரு. ஸோ வாஸ்கோடகாமா வந்து எந்த இயர்னா 1498 அந்த புது சி ரூட்டை இந்தியாவுக்கு கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ அவரை தொடர்ந்து மற்ற போர்ச்சுகீஸ் தொடர்ந்து மற்ற யூரோப்பியன் கண்ட்ரீஸ், ஃப்ரான்ஸ் ஆகட்டும், நெதர்லாந்து, டென்மார்க், இங்கிலாண்டில் இருக்கிற பிரிட்டிஷ் ஆகட்டும், எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ரூட்டையே ஃபாலோ பண்ணி இந்தியாவுக்கு வந்து ட்ரேடிங் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ்குள்ளேயே வந்து போட்டி வருது, யார் வந்து அவங்களுடைய மோனோபொலியை வந்து இங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது, யார் வந்து சுப்ரீமாக வந்து இந்தியாவோட ட்ரேட் பண்ணணுன்ற போட்டி வரப்போ நிறைய வார்ஸ் எல்லாம் அவங்களுக்குள்ள நடந்து கடைசியில் பிரிட்டிஷ் தான் வந்து ஜெயிச்சு அவங்களுடைய என்னது சுப்ரீமசியை இங்கே இந்தியாவில் வந்து நிலைநாட்டுறாங்க. ஸோ அதுக்கு மெயின் ரீசன் வந்து பிரிட்டிஷ் அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு வந்து அவங்களுடைய கவர்மெண்ட் கிட்ட இருந்து நல்ல சப்போர்ட் கிடச்சிது. அவங்க வந்து அந்த நேவல் அதுலலாம் வந்து சுப்ரீமாக இருந்தாங்க மற்ற யூரோப்பியன் கண்ட்ரீஸை கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதனால் வந்து பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து இந்தியாவில் ஒரு பெரிய place, I mean territorial and commercial expansion compared to other European countries இவங்க தான் வந்து பெருசாக வந்து செய்ய முடிஞ்சது. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் பவர் ஆஃப் இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து நம்மளை ரூல் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் எது வந்து காரணமாக அமைஞ்சிருக்கோன்னா, இங்கே இருந்த ரூலர்ஸ்குள்ளே ஒத்துமை இல்லாமல் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஒரு கிங்டமில் இருக்கிறத ஒரு ராஜாக்கு அப்புறம் அவங்க மகனோ மருமகனோ வந்து ஆட்சிக்கு வரணுன்றதுக்காக அந்த ராஜாவையே கொண்டுட்டு அரியணைக்கு வர்றது, அதுக்கு வந்து பிரிட்டிஷ் கிட்டேருந்து ஹெல்ப் கேட்டு அவங்களோட ட்ரீட்டி சைன் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு ஒற்றுமை இல்லாத காரணம், அந்த பதவிக்கு வரணுன்ற ஆசை, பேராசை, அதனால தான் வந்து என்னாச்சுன்னா பிரிட்டிஷ் வந்து அதை வந்து அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா டெரிட்டரிஸை தான் வந்து கன்கொயர் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இப்படி தான் வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியா ஃபுல்லுமே அவங்க கண்ட்ரோலில் கொண்டு வந்தாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு இருக்கிற பேட்டில், ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்டான பேட்டில் என்னன்னு சொல்லலாம், பேட்டில் ஆஃப் பிளாசி. அது வந்து 1757 நடந்திருக்கும். நவாப் ஆஃப் பெங்கால் அலிவர்தி கான் அவர் வந்து 1756 இறந்திருப்பார். அவர் இறந்ததுக்கப்புறம் அவருடைய கிராண்ட்சன் சிராஜுத்தௌலா அவர் வந்து அந்த பெங்காலோட அரியணைக்கு வந்திருப்பாங்க. ஆனால் அவர் வந்து கொஞ்சம் வீக்காக இருப்பார், பாப்புலராக இல்லாமல் இருந்ததுனால பிரிட்டிஷ் என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம வந்து அந்த பெங்காலை வந்து நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்ற சில சதி திட்டங்கள்லாம் செய்வாங்க. இது வந்து சிராஜுத்தௌலாக்கு தெரிய வந்தோடனே அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, பிரிட்டிஷோட பொலிட்டிக்கல் செட்டில்மெண்ட்ஸ் இருக்கும், அவங்க ட்ரேடிங் ஃபோர்ட்டெல்லாம் கட்டி வச்சுருந்துருப்பாங்க கல்கட்டாவில், மெட்ராஸில், அது மாதிரி முக்கியமான ட்ரேட் பண்ணுற பிளேஸ்லலாம் ஃபோர்ட்ஸ் கட்டியிருப்பாங்க. ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா, நவாப் என்ன பண்ணுறாருன்னா அந்த பிளேஸ் எல்லாம் அட்டாக் பண்ணுறாரு. அதில் ரொம்ப முக்கியமானது வந்து பிளாக் ஹோல் ட்ராஜடின்னு சொல்லுவாங்க. அது 1756 நடந்திருக்கும். ஃபோர்ட் வில்லியம் இன் கல்கட்டாவில் இருக்கும். ஸோ அந்த கல்கட்டாவில் இந்த நவாபோட ட்ரூப்ஸ் எல்லாம் உள்ளே போய் ஒரு 146 பிரிட்டிஷ் அவங்கள வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அடைச்சி வச்சிருவாங்க. ஒரு ரூமுக்குள்ளே 146 இதை அடைச்சி வச்சிருவாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் அந்த டோர் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப என்ன ஆகும்னா, அதுலேயே 123 மெம்பர் அந்த சஃபகேஷன்னால ஒரே ரூமில் இருந்ததுனால சஃபகேட் ஆகி 123 பிரிசனர்ஸ் வந்து இறந்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்ன ஆகும்னா பிரிட்டிஷை வந்து இன்னும் கோவப்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, அவங்களோட ஃபேக்ட்ரி ஒன்று காசிம் பஜாரில் இருந்திருக்கும். ஸோ அதையும் வந்து நவாப் வந்து கேப்சர் பண்ணியிருப்பார்.
ஸோ இதெல்லாம் பிரிட்டிஷ் வந்தோடனே பிரிட்டிஷ் கவர்னரை வந்து ராபர்ட் கிளைவ் வந்து என்ன பண்ணுறாரு, படையெடுத்து வந்து அந்த ஃபோர்ட் வில்லியம் அந்த கோட்டையை வந்து திருப்ப மீட்டுடுறாரு. எப்போனா 28 ஜூன் 1756 மீட்டுடுறாரு. அதுக்கப்புறமா இவங்களோட சம் ட்ரீட்டிஸ் எல்லாம் ஒப்பந்தம்லாம் போடுறாங்க. ட்ரீட்டி ஆஃப் அலிநகர்ன்றது வந்து 9th February 1757 சைன் பண்ணுறாங்க. ஸோ அந்த ட்ரீட்டி படி இந்த சிராஜுத் தௌலா வந்து இப்போ என்ன பண்ண வேண்டியதாயிடுச்சுன்னா, ராபர்ட் கிளைவ் என்ன சொல்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி இவர் வந்து பண்ண வேண்டியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிரிட்டிஷ் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு சந்திரநாகருன்ற ஃப்ரெஞ்சு செட்டில்மெண்ட்டை வந்து போய் கேப்சர் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து இந்த ஃப்ரெஞ்சுக்கும் பிரிட்டிஷ்க்கும் பகன்றதுனால இப்போ வந்து சிராஜ் அவர் என்ன பண்ணுறாருன்னா, பிரிட்டிஷ் கிட்ட ஹெல்ப் கேட்டு நாம் 2 பேரும் கூட்டணி வச்சு நாம் வந்து அவங்கள தோக்கடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுவாங்க. பட் அந்த அந்த பேட்டில் தான் வந்து பேட்டில் ஆஃப் பிளாசின்னு சொல்லுவோம். அது எப்போ நடந்திருக்குன்னா 23rd June 1757 நடந்திருக்கும். ஆனால் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து அந்த ஃபோர்ஸஸ் ஆஃப் சிராஜுத் தௌலா அப்புறமா ஃப்ரெஞ்சு 2 பேரையுமே வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா தோக்கடிச்சிடுவார். ஸோ இதனால் வந்து பிரிட்டிஷ்க்கு வந்து நிறைய வெல்த் வந்து கன்குயர் பண்ணுவாங்க. அந்த பெங்காலே கொலாப்ஸ் ஆனதுக்கப்புறம் அதுலேருந்து நிறைய வெல்த் வந்து கன்குயர் பண்ணுவாங்க. ஸோ அந்த வெல்த்தை யூஸ் பண்ணி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய மிலிட்ரி ஃபோர்ஸை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணுவாங்க. ஸோ இந்த பேட்டில் ஆஃப் பிளாசி தான் வந்து பிரிட்டிஷ் ரூல் இந்தியாவுக்குள்ளே வர்றதுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இருந்திருக்கும். பேட்டில் ஆஃப் பிளாசி முடிஞ்சதுக்கு அப்புறமா மிர் ஜஃபார்ன்றவர் வந்து பிரிட்டிஷோட சப்போர்ட்டோட என்ன ஆயிருப்பாருன்னா நவாப் ஆஃப் பெங்காலாக மாறி இருப்பார். ஸோ அதனால் வந்து இப்போ வந்து பிரிட்டிஷ் வந்து ஃப்ரீயாகவே பெங்கால், பீகார், ஒரிசாலெலாம் வந்து ட்ரேட் பண்ண முடியுது அவங்களால. அது மட்டும் இல்லாமல் இந்த மிர் ஜஃபார்ன்றவர் வந்து ஒரு 24 பர்கானாஸ்னால் ஸ்மால் வில்லேஜஸ் மாதிரி ஒரு பெங்காலில் இருக்கிற ஒரு 24 பர்கானாஸை வந்து பிரிட்டிஷ்க்கு கொடுத்துருவார். ஸோ அதனால் அந்த பிளேஸ் எல்லாம் ரூல் பண்ணுறது அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுற பவர் வந்து பிரிட்டிஷ்க்கு வந்துடும். அங்கேருந்து டேக்ஸ் கலெக்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லா பவரும் வந்து பிரிட்டிஷ்க்கு வந்திருக்கும். ஸோ இனிஷியலாக மிர் ஜஃபார் வந்து பிரிட்டிஷ்க்கு ஃபேவராக இருந்தாலும் போக போக அவர் வந்து சில இது வந்து பிரிட்டிஷ்க்கு ஃபேவராக செய்யாததுனால பிரிட்டிஷ் அவரை ஃபோர்ஸ் பண்ணி அந்த நவாப் ஆஃப் பெங்கால் போஸ்ட்லேருந்து எடுத்துட்டு அவரோட மருமகன் மிர் காசிமை வந்து நவாபாக மாற்றிடுறாங்க. ஸோ மிர் காசிம் வந்து இந்த புர்த்வான், மிட்னாப்பூர், சிட்டாகாங் அப்படின்ற பிளேஸ் எல்லாம் வந்து பிரிட்டிஷ்க்கு கொடுத்துட்றாரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட கேபிட்டலை முர்சிதாபாத்லேருந்து மோங்கிருக்கு மாற்றுறாரு. ஸோ மிர் காசிமே போக போக அவருமே வந்து பிரிட்டிஷ் பண்ணுறதெல்லாம் பிடிக்காம அவங்க வந்து நிறைய மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஃப்ரீ டியூட்டி பாசஸ் அதெல்லாம் மிஸ்யூஸ் பண்ணுறதுனால பிரிட்டிஷ் மேலே அவருக்குமே கோவம் வருது. கோவம் வந்ததுனால அவர் வந்து ஊத் அயோத்தின்ற இப்போ அயோத்தி இல்லையா, அங்கே ஊத்துக்கு போயிட்டு அங்கே நவாபாக இருக்கிற சுஜாவுத் தௌலா அண்ட் ஷா அலாம் அவங்கக்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. இந்த மாதிரி நம்ம வந்து பிரிட்டிஷ்க்கு எதிராக வந்து போராடி நான் வந்து எல்லாத்தையும் மீட்டெடுக்கணுன்ற மாதிரி சொல்கிறப்ப அப்போ நடக்கிற போர் தான் வந்து பேட்டில் ஆஃப் பக்சர். அது வந்து October 22, 1764 பக்சர்ன்ற ஒரு சின்ன ஊர், ஒரு ஸ்மால் ஃபோர்ட்டிஃபைட் டவுன்னு சொல்லுவாங்க. அது பீகாருக்கு பக்கத்தில் தான் இருக்கும். அந்த கங்கா ரிவரோட பேங்க்கில் இருக்கிற ஒரு இடத்துல இருக்கும். ஸோ அங்கேயும் வந்து பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் வந்து ஜெயிக்கும். ஸோ இப்போ வந்து சுஜாவுத் தௌலா, ஷா ஆலம், மிர் காசிம் எல்லாருமே வந்து தோற்றுருவாங்க. யார்கிட்டனா ஜென்ரல் ஹெக்டர் முன்ரோ. ஸோ அதில் அவங்கக்கிட்ட தோற்றவொடனே இந்த மிர் காசிம் எடுத்துட்டு மறுபடியும் மிர் ஜஃபாரே வந்து என்ன ஆகிடுவார், அவரே வந்து நவாப் ஆஃப் பெங்காலாக மாறிடுவார். ஸோ மிர் ஜஃபார் இறந்ததுக்கப்புறம் அவருடைய பையன் நிசாமுத் தௌலா அவர் வந்து அரியணைக்கு வருவார். இப்போ நிசாமுத் தௌலாவும் வந்து ஒரு ட்ரீட்டி வந்து சைன் பண்ணுவார். என்ன ட்ரீட்டினா அலகாபாத் ட்ரீட்டி ஆன் 20th February 1765. ஸோ இந்த ட்ரீட்டி படி அவங்க வந்து என்ன பண்ணணும்னா அவங்க பெங்கால் இருக்கிற அந்த இது இருக்கு இல்லையா, அவங்களுடைய படை இருக்கு இல்லையா, அது ஃபுல்லுத்தையுமே வந்து கலைச்சிடணும். கலைச்சிட்டு இவங்களுடைய பிரிட்டிஷோடைய சோல்ஜர்ஸ் அவங்களுக்கு வந்து அவங்கள தான் வந்து இவங்க பராமரிக்கணும். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருப்பாங்க பிரிட்டிஷு. இவரும் அக்செப்ட் பண்ணிட்டு அந்த அலகாபாத் ட்ரீட்டி படி அக்செப்ட் பண்ணிட்டு அதை தான் செய்வார். அது மட்டும் இல்லாமல் ராபர்ட் கிளைவ் வந்து
அந்த நவாப் ஆஃப் ஊத் இருப்பாங்க இல்லையா, சுஜா உத் தௌலா, ஷா ஆலம், அவங்க பேட்டில் ஆஃப் பக்சரில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களோடையும் வந்து 2 ட்ரீட்டிஸ் வந்து சைன் பண்ணியிருப்பாங்க, செப்பரேட் ட்ரீட்டிஸ். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஃபஸ்ட்டு ராபர்ட் கிளைவ் தான் வந்து ஒரு டியூவல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட்டை கொண்டு வந்திருப்பாரு. அதாவது பிரிட்டிஷும் ரூல் பண்ணும், நவாபும் ரூல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டியூவல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் வந்து பெங்காலில் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருன்னா ராபர்ட் கிளைவ். அடுத்து கர்நாடிக் வார்ஸ். 18th செஞ்சுரியில் வந்து இந்தியாவில் மட்டும் 3 கர்நாடிக் வார்ஸ் வந்து நடந்திருக்கும். யார் யாருக்கு நடந்திருக்கும்னா, இந்தியன் ரூலர்ஸ்க்கும் பிரிட்டிஷ்க்கும் எதிராக நடந்திருக்கும். ஸோ இந்தியன் ரூலர்ஸ் வந்து ஃப்ரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட அலையன்ஸ் வச்சு தான் இந்த வாரெல்லாம் நடந்திருக்கும். ஸோ பிரிட்டிஷ்க்கும் ஃப்ரெஞ்சுக்கும் வந்து அவங்களுடைய யூரோப்லேயே வந்து அவங்களுக்குள்ள சண்டை இருக்கும். அது வந்து இங்கே இந்தியாவில் ட்ரேட் பண்ண வரும்போது இங்கேயும் வந்து அந்த அந்த பகை வந்து அவங்க கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ இதனால தான் வந்து என்ன ஆகும்னா, இதுதான் வந்து ஒரு மெயின் ரீசனாக இருக்கும் இந்த கர்நாடிக் வார் இந்தியாவில் நடக்கிறதுக்கு. 1746லேருந்து 1763 வரையுமே வந்து இந்த வார் வந்து நடந்திருக்கும். ஸோ இதுவும் வந்து பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து அவங்களுடைய பொலிட்டிக்கல் சுப்ரீமசியை இந்தியாவில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார் அதோட டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா 1746 to 1748. ஸோ இந்த கர்நாடிக்ன்றது வந்து யூரோப்பியன்ஸ் வந்து அப்போ இருந்த கோரமண்டல் கோஸ்ட்டும் அதை சுற்றி இருக்கிற பகுதியை தான் வந்து கர்நாடிக்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கர்நாடிக் வார் வந்து இந்தியாவில் நடக்கிறதுக்கு மெயின் ரீசன் வந்து யூரோப்பில் ஒரு இஷ்யூ போயிட்டு இருந்திருக்கும், ஆஸ்ட்ரியன் வார் ஆஃப் சசஷன். அதாவது அங்கே வந்து ஒரு அரியணை போட்டி நடந்திருக்கும். அதாவது ஃபீமேல் ஒருத்தவங்க வந்து த்ரோனில் ஏறுற மாதிரி இருக்கும், அவங்களுக்கு ஆண் வாரிசு இல்லாததுனால அதை எதிர்த்து யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்குள்ளே ஒரு கிளாஷ் நடந்துகிட்ருக்கும். ஸோ ஃப்ரான்ஸும் பிரிட்டிஷும் எதிராக இது பண்ணிகிட்ருப்பாங்க, சண்டை போட்டுட்ருப்பாங்க ஆஸ்ட்ரியன் வாரில். ஸோ அதோட இம்பேக்டாக வந்து அவங்க எங்கெல்லாம் காலனிசம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்களோ அந்த எல்லா பிளேஸ்லேயுமே வந்து கிளாஷஸ் நடந்துட்டு இருந்தது. ஸோ அப்படி தான் வந்து அதனால தான் வந்து இங்கேயும் வந்து ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார்ன்றது வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். இது ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வாரில் மெயினான ஒரு பேட்டில் நடந்திருக்கும். அது என்னன்னா பேட்டில் ஆஃப் அடையாறுன்னு சொல்லியிருப்பாங்க. அது வந்து சாந்தோம் இருக்கு இல்லையா, அங்கே வந்து இந்த பிரிட்டிஷ் ஃபோர்ஸும் பிரிட்டிஷ் வந்து எதுக்காக வந்திருப்பாங்கன்னா, நவாப் ஆஃப் கர்நாடிக் அன்வருதுதீன் அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் பிரிட்டிஷ் வந்து வந்திருப்பாங்க. ஃப்ரெஞ்சை எதிர்த்து இவங்க 2 பேரும் வந்து சண்டை போடுவாங்க. ஸோ ஆனால் ஃப்ரெஞ்சு வந்து ஒரு சின்ன ஆர்மியாக தான் இருக்கும். யாருக்கு கீழே இருக்கும்னா கேப்டன் பாரடைஸ் கீழே இருக்கும். அந்த சின்ன ஆர்மியே வந்து என்ன பண்ணுன்னா, நவாப் ஆஃப் கர்நாடிக் அன்வருதுதீன் அவரோட ஆர்மி வந்து யாருக்கு கீழே சண்டை போடுவாங்கன்னா, மாஃபூஸ் கான் கீழே வந்து சாந்தோம் ரிவர், அதாவது அடையார் ரிவர் பேங்க்கில் இருக்கிற சாந்தோம்ன்ற பிளேஸில் வந்து பேட்டில் நடக்கும். ஸோ அந்த டைமில் வந்து ஃப்ரெஞ்சு தான் வந்து இந்த பேட்டிலில் வின் பண்ணுவாங்க. ஸோ இதுலேருந்து என்ன, அப்போ வந்து அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா சின்ன ஆர்மி தான் ஃப்ரெஞ்சு இது, பட் நல்ல வெல் எக்யூப்டு அண்ட் வெல் ட்ரெயின்டு யூரோப்பியன் ஆர்மியாக இருந்ததுனால அவங்களால அதை வின் பண்ண முடிஞ்சதுன்னு சொல்லியிருப்பாங்க. இங்கே வந்து இந்தியாவில் வந்து ஃப்ரெஞ்ச் வின் பண்ணியிருக்கோம். அதே நார்த் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா, நார்த் அமெரிக்காலையும் இதே மாதிரி அவங்க வந்து காலனிசம் பண்ணியிருப்பாங்க. அங்கே வந்து என்ன இருக்குன்னா, ஃப்ரெஞ்சு பிரிட்டிஷ் வந்து வின் பண்ணியிருப்பாங்க. ஃப்ரெஞ்சு அங்கேயும் வந்து ஒரு கிளாஷ் நடக்கிறப்ப அங்கே வந்து பிரிட்டிஷ் வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இஷ்யூ, அந்த ஆஸ்ட்ரியன் வார் ஆஃப் சசஷன் அந்த இஷ்யூ எல்லாம் சால்வ் ஆகிடும். அப்போ வந்து ட்ரீட்டி ஆஃப் ஆக்சலா சப்பலின்னு ஒன்று சைன் பண்ணியிருப்பாங்க அந்த வாருக்கு எண்டு. ஸோ அந்த வாரோட முடிவில் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாருமே இப்போ கன்கொயர் பண்ண பேட்டில் இதனால் நீங்கள் கன்கொயர் பண்ண எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதனால் வந்து ஃப்ரான்ஸ் வந்து இங்கே வந்து அந்த மெட்ராஸை வந்து பிரிட்டிஷ்க்கு திருப்பி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி பிரிட்டிஷ் வந்து நார்த் அமெரிக்காவில் கன்கொயர் பண்ண பிளேஸை வந்து ஃப்ரான்ஸுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆக்சலா சப்பலி மூலமாக இந்த ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார் வந்து எண்டுக்கு வந்திருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வாரில் வந்து ஃப்ரான்ஸ் தான் வந்து வின் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்துருக்கோம். ஸோ அப்போ வந்து ஃப்ரான்ஸோட கவர்னராக யார் இருந்திருப்பாருன்னா டியூப்ளெக்ஸ். இவர் வந்து வின் பண்ணதுனால என்ன பண்ண ஆரம்பிப்பாருன்னா, இந்தியாவோட லோக்கல் டிஸ்பியூட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து தலையிட ஆரம்பிப்பார்.
இப்போ கர்நாடிக் பிளேஸில் பார்த்தீங்கன்னா யார் வந்து அரியணைக்கு ஏறுறதுன்னு சொல்லிட்டு அன்வருத்துதீன் கானுக்கும் சந்தா சாஹிப்க்கும் நடுவில் சண்டை இருக்கும். அவங்க 2 பேரும் ரிலேட்டிவ்ஸ் தான், பட் அவங்களுக்குள்ள ஒரு சண்டை இருக்கும். அதே மாதிரி நிசாம் ஆஃப் ஹைதராபாத் அந்த போஸ்ட்க்கு அந்த த்ரோனுக்கு யார் வர்றதுக்கு நாசிர் ஜங்குக்கும் முசாஃபர் ஜங்குக்கும் இடையே வந்து சண்டை வர ஆரம்பிக்கும். ஸோ இதை வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா ஃப்ரெஞ்சு வந்து இதுலேயும் வந்து தலையிடுவாங்க, யார் வந்து அரியணை ஏறணுன்ட்டு. ஸோ ஃப்ரெஞ்சு ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, பிரிட்டிஷ் ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இங்கே கர்நாடிக்கில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு வந்து சந்தா சாஹிப்க்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க, ஹைதராபாத்தில் வந்து முசாஃபர் ஜங்குக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே பிரிட்டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடிக்கில் அன்வருத்துதீனுக்கும் இங்கே ஹைதராபாத்தில் வந்து நாசிர் ஜங்குக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து இவங்கெல்லாம் ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணுறாங்க, டியூப்ளெக்ஸ், சந்தா சாஹிப், முசாஃபர் ஜங் ஒரு அலையன்ஸும் அதே மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க, பேட்டில் ஆஃப் ஆம்பூர் 1749 என்ன பண்ணுறாங்கன்னா கர்நாடிக் நவாப் அன்வருத்துதீனை வந்து கொன்னுடுறாங்க. ஸோ எப்போனா பேட்டில் ஆஃப் ஆம்பூர் 3rd August 1749 அன்வருத்துதீன் வந்து அந்த பேட்டிலில் சாகடிச்சிடுறாங்க. ஸோ அவர் செத்ததுக்கப்புறம் அவரோட பையன் முகமது அலி வந்து என்ன பண்ணிடுறாருன்னா திருச்சிராப்பள்ளிக்கு தப்பிச்சு போயிடுறாரு. ஸோ இந்த மாதிரி அவங்க 2 பேருமே அப்பா மக 2 பேரும் போனதுனால ஆட்டோமேட்டிக்காக சந்தா சாஹிப்க்கு வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா நவாப் ஆஃப் கர்நாடிக்கா வந்து ஃப்ரெஞ்சு மூலியமாக வந்து அவர் நவாப் ஆயிடுறாரு. ஸோ ஃப்ரெஞ்சு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணதுனால இவர் என்ன பண்ணுறாருன்னா 80 வில்லேஜஸ், பாண்டிச்சேரி சுற்றி 80 வில்லேஜஸை வந்து ஃப்ரெஞ்சுக்கு வந்து இவர் வந்து ரிவார்டாக கொடுக்குறாரு. யார்? சந்தா சாஹிப் வந்து நவாபான உடனே கர்நாடிக்கு நவாபான உடனே ஃப்ரெஞ்சு அவருக்கு ஹெல்ப் பண்ண ஃப்ரெஞ்சுக்கு 80 வில்லேஜஸ் வந்து கொடுக்குறாரு, தானமாக கிராண்டாக கொடுத்துட்றாரு. அதே மாதிரி இங்கே ஹைதராபாத்லேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு வந்து நாசிர் ஜங்கை டிஃபீட் பண்ணி சாகடிச்சிட்டு முசாஃபர் ஜங்கை வந்து நிசாம் ஆஃப் ஹைதராபாத்தாக பண்ணிடுறாங்க. இவரும் முசாஃபர் ஜங்கும் ஃப்ரெஞ்சுனால தானே நிசாம் ஆனார். ஸோ அவரும் வந்து நிறைய ரிவார்ட்ஸ் வந்து ஃப்ரெஞ்சுக்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரிவார்ட் மட்டும் இல்லாமல் டியூப்ளெக்ஸை வந்து அந்த சவுத் ஆஃப் ரிவர் கிருஷ்ணா இருக்கிற எல்லா டெரிட்டரிஸ்க்கும் அவங்க வந்து கவர்னராக அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்படி வந்து அவங்க ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 49 அப்புறம் இப்படி நடக்குது. ஆனால் முசாஃபர் ஜங்க், ஹைதராபாத் நிசாமா இருக்கிற முசாஃபர் ஜங்கை வந்து அவங்களுடைய ஓன் பீப்புளே வந்து 1751 வந்து சாகடிச்சிட்டு ஏன்னா அவங்க நாசிர் ஜங்கை கொன்னதுக்காக பழி வாங்குறதுக்காக சாகடிச்சிட்டு நாசிர் ஜங்கோட பிரதர் சலாபத் ஜங்கை வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா இப்போ வந்து நிசாம் ஆஃப் ஹைதராபாத்தை அறிவிச்சிருவாங்க. ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கவங்க தான் வந்து பிஸின்றவர் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஸோ சலாபத் ஜங் வந்து என்ன பண்ணுறாருன்னா நார்த்தன் சிர்கார்ஸை வந்து ஃப்ரெஞ்சுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இப்போ வந்து என்ன ஆகும்னா டியூப்ளெக்ஸோட பவர் இந்த டைமில் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். அவர் தான் வந்து எல்லாமே கர்நாடிக்கும் அவரோட கண்ட்ரோலில் தான் இருக்கும். கர்நாடிக் கிங்கும் இவரோட நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க, நிசாமும் நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது பண்ணி வந்து நம்ம வந்து கர்நாடிக்கும் அந்த ஹைதராபாத்தையும் அவங்க கண்ட்ரோலில் கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணுவாங்க. பட் டியூப்ளெக்ஸ் வந்து என்ன பண்ணிடுவாருன்னா அவர் முகமது அலி கர்நாடிக் அன்வருத்துதீனோட பையன் இருக்காரு இல்லையா, அவர் வந்து திருச்சிக்கு போயிருப்பார், அந்த பேட்டில் ஆஃப் ஆம்பூர்லேருந்து தப்பிச்சு போயிருப்பார். ஸோ அவரை வந்து சாகடிக்கணும், அவரை வந்து திரும்ப கொண்டு வரணுன்ட்டு என்ன பண்ணுவாங்க, சந்தா சாஹிப்போட கூட சேர்ந்து அவங்க வந்து திருச்சிக்கு படையெடுத்து போடுறாங்க. ஸோ இப்போ வந்து ராபர்ட் கிளைவ் அவர் வந்து பிரிட்டிஷ் கவர்னரோட ப்ரொபோசல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு ஒரு 200 இங்கிலீஷ் 300 இந்தியன் சோல்ஜர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு ஆற்காட்டுக்கு போகிறாங்க. இவங்க வந்து திருச்சிக்கு போயிருப்பாங்க எதுக்காகனா முகமது அலியை பிடிக்கிறதுக்காக, டியூப்ளெக்ஸும் சந்தா சாஹிப்பும். அந்த டைமில் ராபர்ட் கிளைவ் வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா ஆற்காடு போய் அட்டாக் பண்ணிடுவாங்க. ஸோ இவங்க வந்து ராபர்ட் கிளைவ் வந்து அப்போ வந்து ஃப்ரெஞ்சை வந்து ஆரணி காவேரி பக்கம் அங்கெல்லாம் வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா டிஃபீட் பண்ணிடுவாங்க. யார் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா மேஜர் ஜெனரல் ஸ்டிங்கர் லாரன்ஸ்னு ஒருத்தர் தான். சந்தா சாஹிப்பையும் வந்து திருச்சியில் சாகடிச்சிருவாங்க. ஸோ இப்போ வந்து பிரிட்டிஷ் வந்து டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ முகமது அலி
அவரை வந்து சந்திரசாஹிப்பை கொன்னுட்டு முகமது அலியை வந்து நவாபா அறிவிச்சிருவாங்க. ஸோ இப்போ வந்து ஃப்ரெஞ்சு அதனால் இந்த மாதிரி ஃப்ரான்ஸ் வந்து தோத்ததுனால டியூப்ளெக்ஸை வந்து திரும்ப பாரிஸ்க்கே வந்து ஃப்ரெஞ்ச் கவர்மெண்ட் கூப்பிட்ருக்குவாங்க. ஸோ அதுக்கப்புறம் டியூப்ளெக்ஸ்க்கு அப்புறமா வந்து கொடேஹூ அப்படின்ற ஒரு கவர்னர் தான் வந்து வந்திருப்பார். ஸோ அவர் வந்ததுக்கப்புறமா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரீட்டி ஆஃப் பாண்டிச்சேரின்றது சைன் பண்ணுவாங்க 1755. ஸோ செகண்ட் கர்நாடிக் வார்லேயே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பேட்டில் ஆஃப் ஆம்பூர் நடந்திருக்கும் 1749. அதே மாதிரி பேட்டில் ஆஃப் ஆர்காட் நடந்திருக்கும் 1751. பேட்டில் ஆஃப் ஆம்பூரில் ஃப்ரெஞ்சு தான் வந்து ஜெயிச்சிருக்கும். பேட்டில் ஆஃப் ஆர்காட்டில் பிரிட்டிஷ் வந்து ஜெயிச்சிருக்கும். ஸோ அதனால தான் வந்து என்ன பண்ணுவாங்க முகமது அலியை வந்து நவாபா கர்நாடிக் ரீஜனுக்கு நவாப் ஆக்கியிருப்பாங்க. ஸோ இவங்க வந்து இப்போ வந்து ட்ரீட்டி ஆஃப் பாண்டிச்சேரின்னு ஒன்று சைன் பண்ணுறாங்க. அது வந்து 1755. ஸோ இந்த ட்ரீட்டி படி ஃப்ரெஞ்ச் ஆகட்டும் இங்கிலீஷ் ஆகட்டும் 2 பேருமே வந்து இந்தியாவோட இன்டர்னல் அஃபேர்ஸ், அதாவது நேட்டிவ்ஸ் கிங்ஸ் இருக்காங்களே அவங்களுடைய இன்டர்னல் அஃபேர்ஸ்க்கு வந்து நம்ம வந்து தலையிடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிடுவாங்க. முடிவு பண்ணிட்டு எல்லாருமே திரும்ப யாரெல்லாம் யார்கிட்ட இருந்து என்னென்ன இது எடுத்தீங்களோ அதெல்லாம் வந்து திரும்ப கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வாங்கிக்குவாங்க. அதே மாதிரி இப்போ வந்து இங்கிலீஷ் தான் வந்து சுப்பீரியராக இருப்பாங்க. ஏன்னா முகமது அலி தான் நவாப் ஆஃப் கர்நாடிக்கு நவாபாக இருப்பாங்க. ஆனால் ஹைதராபாத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு தான் வந்து இன்னும் பவர்ஃபுல்லாக இருந்திருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து செகண்ட் கர்நாடிக் வாரு. நெக்ஸ்ட்டு தேர்ட் கர்நாடிக் வார். அது நடந்த டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா 1756 to 1763. ஸோ நம்ம பார்த்துருக்கோம் 1757 வந்து என்ன நடந்திருக்குன்னா பேட்டில் ஆஃப் பிளாசி நடந்திருக்கும். ஸோ பெங்காலில். ஸோ அப்போ வந்து என்ன அப்போ வந்து நிறைய ஃபைனான்ஸ் நிறைய வந்து ராபர்ட் கிளைவுக்கு வந்து கிடச்சிருக்கும் இல்லைங்களா பேட்டில் ஆஃப் பிளாசியில். ஸோ அதையெல்லாம் வந்து இவர் வந்து இந்த தேர்ட் கர்நாடிக் வாருக்கு தேவையான ஃபண்டாக வந்து யூஸ் பண்ணிக்குவார். ஸோ இந்த தேர்ட் கர்நாடிக் வார் இங்கே பிரேக் ஆகிறதுக்கு இந்தியாவில் பிரேக் ஆகிறதுக்கு மெயின் காரணம் என்னென்னா யூரோப்பில் ஒரு 7 year வார் வந்து நடந்திருக்கும். ஸோ அதனால தான் வந்து இந்தியாவில் தேர்ட் கர்நாடிக் வார் வந்து நடந்திருக்கும். ஸோ ஃப்ரெஞ்ச் சைட்லேருந்து கவுண்ட் டி லாலி அவர் தான் வந்து இந்த வார் கண்டக்ட் பண்ணியிருப்பார். அவர் வந்து சென்ட் டேவிட் ஃபோர்ட்டை கேப்சர் பண்ணியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் லாலி வந்து பிஸி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா சலபத் ஜங்க் வந்து அவருக்கு பிஸினால தான் வந்து என்ன ஆயிருப்பாருன்னா அந்த நிசாம் ஆஃப் ஹைதராபாத்தா மாறி இருப்பார். அதனால வந்து அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா அந்த நார்த்தன் சிர்கார்ஸை வந்து அவருக்கு கொடுத்துருப்பாரு பிஸிக்கு. ஸோ நார்த்தன் சிர்கார்ஸ்லேருந்து பிஸியை லாலி கூப்பிடுறாரு, வாங்க வந்து இங்கே இந்த தேர்ட் கர்நாடிக் வாரில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து பிரிட்டிஷை வந்து தோக்கடிக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டுருப்பார் லாலி. ஸோ அவர் பிஸி இங்கே வந்த சமயத்தில் வந்து என்ன ஆகிடும்னா ராபர்ட் கிளைவ் வந்து அவரோட பெங்காலில் இருக்கிற கர்னல் ஃபோர்டை அனுப்பிச்சு அவரோட நார்த்தன் சிர்கார்ஸ்னால் ஆந்திர பிரதேஷ் ஒடிசா அதெல்லாம். ஸோ அதெல்லாத்தையும் போய் இவங்க பிரிட்டிஷ் என்ன பண்ணிடுவாங்கன்னா ஆக்குபை பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த பேட்டில் வந்து எக்ஸாக்ட் ரொம்ப வந்து தீவிரமாக எப்போ நடந்திருக்கும்னா 1760 தான். இது வந்து பேட்டில் ஆஃப் வாண்டிவாஷ்ன்னு சொல்லுவாங்க. ஜான்வரி 22, 1760 நடந்திருக்கும். இங்கிலீஷோட ஆர்மி யாரு கீழே இருக்குன்னா ஜென்ரல் ஐரி கூட்டுக்கும், அதே மாதிரி ஃப்ரெஞ்ச் ஆர்மி வந்து கவுண்ட் டி லாலி கீழேயும் இருந்திருக்கும். ஸோ இந்த வாரில் வந்து என்ன ஆகிடும்னா ஆல்மோஸ்ட் எல்லா பொசிஷன்ஸ் ஃப்ரெஞ்சு வந்து என்னெல்லாம் கேப்சர் பண்ணி வச்சுருந்தாங்களோ எல்லாமே வந்து பிரிட்டிஷ் கிட்ட தோற்றுருவாங்க. ஸோ அதனால் ஃப்ரான்ஸ் கவர்மெண்ட் வந்து லாலியை திரும்ப கூப்பிட்டுட்டு அங்கே ஜெயிலில் வச்சு அவரை வந்து இது பண்ணிடுவாங்க, கொன்னுடுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா இந்த 7 year வார் வந்து ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ் மூலயமா வந்து முடிஞ்சிருக்கும் 1763. ஸோ இந்த ட்ரீட்டி படி என்ன ஆகும்னா ஃப்ரெஞ்ச் செட்டில்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து திரும்ப கொடுத்துருவாங்க பிரிட்டிஷ், இன்க்ளூடிங் பாண்டிச்சேரி கொடுத்துருவாங்க. பட் அவங்க வந்து அதை பலப்படுத்தக்கூடாது, அவங்களோட ஆர்மிஸ் எல்லாம் கேதர் பண்ணக்கூடாது, சும்மா டம்மியாக இருக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த ட்ரீட்டி இந்த வார் மூலயமா வந்து என்ன ஆகிடும் ஃப்ரெஞ்சோட டாமினன்ஸ் வந்து இந்தியாவில் வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக ப்ராக்டிக்கலாக வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக வந்து குறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
நெக்ஸ்ட் ஆங்கிலோ மைசூர் வார். பிரிட்டிஷுக்கும் வந்து மைசூர் ரூலர்ஸ்க்கும் நடந்த வார் தான் வந்து ஆங்கிலோ மைசூர் வார்னு சொல்லலாம். எஸ்பெஷலி வந்து ஹைதர் அலி, திப்பு சுல்தான் அவங்க 2 பேரும் தான் வந்து பிரிட்டிஷோட வந்து சண்டை போட்டிருப்பாங்க. ஸோ அது வந்து 4 வாராக நடந்திருக்கும். ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மைசூர் வார் வந்து 1767லேருந்து 69 வரையும் நடந்திருக்கும். செகண்ட் வந்து 1780லேருந்து 1784 வரையும். தேர்ட் ஆங்கிலோ மைசூர் வார் வந்து 1790லேருந்து 1792 வரையும். அதே மாதிரி ஃபோர்த் ஆங்கிலோ மைசூர் வார் வந்து 1799 நடந்திருக்கும். ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மைசூர் வார். ஸோ சவுத் இந்தியாவிலே வந்து ஒரு மைசூர் வந்து ஹைதர் அலியோட லீடர்ஷிப் கீழே வந்து ஒரு பெரிய பவராக வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருந்த டைமு. ஸோ அதனால் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து ஃப்ரெஞ்சோட ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் இருந்ததுனால அது வந்து இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு ஒரு கன்சர்னாகவே இருந்தது, இதனால் ஏதாவது இஷ்யூ நமக்கு வருமான்ட்டு. இப்போ வந்து மராத்தாஸ், நிசாம் ஆஃப் ஹைதராபாத், இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இவங்க 3 பேருமே வந்து ஒரு ட்ரிபிள் அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணி ஹைதர் அலியை எதிர்த்து போர் புரிஞ்சிருப்பாங்க. அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மைசூர் வார். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த எப்படி நடந்திருக்கும்னா, நிசாம் ஆஃப் ஹைதராபாத் என்ன பண்ணுவாங்கன்னா மைசூரை இன்வைட் பண்ணியிருப்பார் 1767. யார் அவருக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்கன்னா பிரிட்டிஷ் ட்ரூப்ஸு அண்டர் த ஜென்ரல் ஜோசப் ஸ்மித். ஸோ அவங்க நிசாம் வந்து இப்போ வந்து இன்வைட் பண்ணிட்டார் மைசூரை. ஹைதர் அலி வந்து அவங்கள டிஃபீட் பண்ணிவிட்டு மேங்களூரை கேப்சர் பண்ணிடுவார். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து எங்களை அட்டாக் பண்ணதுனால இவர் என்ன பண்ணுவார்னா மெட்ராஸை போய் 1769 அட்டாக் பண்ணுவார். அட்டாக் பண்ணிவிட்டு ஒரு ட்ரீட்டி சைன் பண்ணுவார் April 4, 1769. அதுதான் வந்து ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸ் அப்படின்ட்டு. அதாவது இந்த ட்ரீட்டி படி பிரிட்டிஷும் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும் நடுவில் தான் இந்த ட்ரீட்டி சைன் ஆகிருக்கும். 2 பார்ட்டியும் நீங்கள் எந்த டெரிட்டரி இவங்க மெட்ராஸ் கன்ஃபேர் பண்ணாங்க, மெட்ராஸை வந்து திருப்பி பிரிட்டிஷ் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி அவரோட பிளேஸை இவங்க கன்ஃபேர் பண்ணதெல்லாம் வந்து திருப்பி கொடுத்துடணும். அதுதான் வந்து இதோட ட்ரீட்டி. அது மட்டும் இல்லாமல் வேற யாராவது ஹைதர் அலியை வந்து அட்டாக் பண்ணாங்கன்னா பிரிட்டிஷ் வந்து இவருக்கு தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் அந்த ட்ரீட்டியில் வந்து சொல்லியிருக்கோம். அதுலேயும் 2 பேரும் சைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படி தான் ஃபஸ்ட்டு ஆங்கிலோ மைசூர் வார் வந்து எண்டுக்கு வந்திருக்கும். செகண்ட் ஆங்கிலோ மைசூர் வார். ஸோ ஃபஸ்ட்டு மைசூர் வார் ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸ் இருக்கு இல்லையா, அதுபடி வந்து பிரிட்டிஷ் வந்து ஹெல்ப் பண்ணணும் இல்லையா ஹைடருக்கு, வேறு யாராவது அட்டாக் பண்ணாங்கன்னா. ஆனால் ஹைடர் டெரிட்டரிஸை வந்து மராத்தாஸ் வந்து 1771 வந்து அட்டாக் பண்ணுவாங்க. பட் பிரிட்டிஷ் வந்து ஹைடர் அலிக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து அவர் கொஞ்சம் கோவத்தை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் பிரிட்டிஷ் வந்து மாஹின்ற பிளேஸை வந்து கேப்சர் பண்ணியிருப்பாங்க. அது வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் செட்டில்மெண்ட்டாக இருந்தாலும் ஹைடரோட ஜூரிஸ்டிக்ஷனில் தான் வரும். ஸோ இதனால் வந்து என்ன ஆயிருக்கும்னா ஹைடருக்கு வந்து கொஞ்சம் கோவம் வந்திருக்கும். ஸோ நிசாம், மராத்தாஸ், ஹைடர் எல்லாருமே சேர்ந்து இந்த டைம் வந்து இங்கிலீஷை எதிர்த்து 1779 வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு சண்டை போட்டிருப்பாங்க. ஸோ 1781 பிரிட்டிஷ் ஜெனரல் சர் ஐரி கூட் அவர் வந்து ஹைடர் அலியை தோக்கடிச்சிருவார். எங்கன்னா போர்ட்டோ நோவோவில். ஸோ அது மட்டும் இல்லாமல் சோலிங்கர்ன்ற பிளேஸ்லேயும் வந்து மைசூர் ஃபோர்ஸஸ் வந்து தோற்றுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த செகண்ட் ஆங்கிலோ மைசூர் வார் நடந்துட்டு இருக்கும்போதே வந்து ஹைடர் அலி வந்து கேன்சர்னால இறந்துடுவார். அவர் இறந்ததுக்கப்புறம் அவருடைய பையன் திப்பு சுல்தான் அவர் வந்து அந்த வாரை வந்து கண்டினியூ பண்ணுறாரு இங்கிலீஷோட. திப்பு சுல்தான் எப்போ வந்திருப்பாருன்னா 1782 தான் வந்து இந்த வாருக்கு வந்திருப்பார். அவர் வந்து பிரிகேடர் மேத்யூஸ் அந்த பிரிட்டிஷ் ஃபோர்ஸோட கமாண்டர் அவரை வந்து கேப்சர் பண்ணியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ட்ரீட்டி சைன் பண்ணியிருப்பாங்க 1784 என்னென்னா ட்ரீட்டி ஆஃப் மேங்களூர். இதே மாதிரி இதுலேயும் வந்து என்ன பண்ணுவாங்க, நீங்கள் கன்குயர் பண்ணதெல்லாம் திருப்பி கொடுத்துருங்க, நீங்கள் ப்ரிசனர் ஆஃப் வாரை வச்சுருக்கவங்களெல்லாம் எங்ககிட்ட திருப்பி அனுப்புங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அதை வந்து இந்த ட்ரீட்டி ஆஃப் மேங்களூரில் 1784 சைன் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து கவர்னராக யார் இருந்திருப்பாங்கன்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ் தான் இருந்திருப்பார். ஸோ இவர் வந்து என்ன பண்ணுவார், பிரிட்டிஷ் வந்து இந்த டைமில் இதே சேம் டைம் பீரியடில் மற்ற காலனிஸ் அமெரிக்கா வேறு இடத்துல இருக்கிற காலனிஸ்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எல்லாத்தையும் இழந்திருப்பாங்க. இந்தியாவில் மட்டும்தான் வந்து என்ன இருக்கும் அந்த காலனிஸ் வந்து அவங்க தக்க வச்சுருந்துருப்பாங்க. ஸோ வாரன் ஹேஸ்டிங் வந்து பிரிட்டிஷ் பவரை இந்தியாவில் வந்து கன்சாலிடேட் பண்ணி ஒரு பத்திரமா பாதுகாத்து இருந்திருப்பாரு.
தேர்ட் ஆங்கிலோ மைசூர் வார். திப்பு சுல்தான் வந்து ஃபாரின் பவர்ஸ் கிட்டலாம் வந்து ஹெல்ப் கேட்டு எங்களோட கூட்டணி வச்சுக்கோங்கன்னு கேட்டு சப்போர்ட்டு கேட்டு அனுப்பிச்சிருப்பார். எதுக்காகனா இங்கிலீஷ் பிரிட்டிஷோட சண்டை போடுறதுக்காக. அவர் வந்து அவரோட அம்பாசடர்ஸை ஃப்ரான்ஸ், டர்க்கி அந்த மாதிரி கண்ட்ரிக்கெல்லாம் அனுப்பிச்சிருப்பாங்க. அது பிரிட்டிஷ்க்கு பிடிச்சிருக்காது. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ட்ராவன்கோர்ன்ற பிளேஸு 1789 அட்டாக் பண்ணியிருப்பார். அதுவும் அந்த ரூலர் வந்து பிரிட்டிஷோட அலையன்ஸில் இருக்கிற ஒரு ரூலர். ஸோ இதனால் பிரிட்டிஷ்க்கு ரொம்ப கோவம் வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இங்கிலீஷ் வந்து நிசாம், மராத்தாஸ் அவங்களோட மறுபடியும் கூட்டணி வச்சுட்டு மைசூரை எதிர்த்து அவங்க வந்து போர் புரியுறாங்க. ஸோ திப்பு வந்து தனியாகவே ஒரு 2 இயர்ஸ் வந்து என்ன பண்ணுறாருன்னா சண்டை போடுறாரு. ஒரு 3 ஃபேஸஸாக நடந்திருக்கும் இந்த வார். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் மீடோஸ் கீழே இங்கிலீஷ் அட்டாக் பண்ணுவாங்க. அதில் வந்து தோற்றுருப்பாங்க. அதனால கார்ன்வாலிஸ் அவரே வந்து டிசம்பர் 1719 வந்து அந்த ஆர்மியெல்லாம் கூட்டிகிட்டு வர்றாரு. ஸோ கார்ன்வாலிஸ் என்ன பண்ணியிருப்பாருன்னா ஸ்ரீரங்கப்பட்டினத்தை நோக்கி வந்துட்டு இருப்பாரு. வழியில் இருக்கிற ஹில் ஃபோர்ட்ஸ் எல்லாத்தையும் அவர் வந்து கேப்சர் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு இருக்காரு. திப்பு சுல்தான் வந்து அவ்வளோதான், நம்ம இப்போ வந்து தோற்று போயிட போகிறோம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி அவர் என்ன பண்ணுவாருன்னா ஒரு பேச்சுவார்த்தைக்காக கார்ன்வாலிஸ் கிட்ட இது பண்ணி நெகோசியேஷன் பண்ணுறதுக்காக அனுப்பிச்சிருப்பாரு. ஸோ கார்ன்வாலிஸும் வந்து அதுக்கு ஒத்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா 2 பேரும் சேர்ந்து ட்ரீட்டி ஆஃப் ஸ்ரீரங்கப்பட்டினம் கொண்டு வந்திருப்பாங்க 1792. ஸோ அந்த ட்ரீட்டி படி என்ன பண்ணணும்னா திப்பு வந்து அவரோட பாதி கிங்டமை வந்து கொடுத்துடணும். யாருக்கு? பிரிட்டிஷ், நிசாம், மராத்தாஸ் அந்த அலையன்ஸ் அந்த குரூப் இருக்கு, அவங்களுக்கு பாதி கிங்டமை கொடுத்துடணும். அது மட்டும் இல்லாமல் 3.6 crore ருபீஸை பிரிட்டிஷ்க்கு வந்து கொடுத்துடணும். அவங்களுடைய 2 பசங்களையும் வந்து பணைய கைதிகளை இங்கிலீஷ்க்கு கொடுத்துடணும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒத்துக்கிட்டு அதெல்லாம் கொடுத்துருவார் திப்பு. இந்த ட்ரீட்டி மூலயமா இங்கிலீஷ் வந்து மலபார், கூர்க், திண்டுக்கல், அப்புறம் கோயம்புத்தூர், சேலம் அந்த மாதிரி பிளேசஸ் எல்லாம் அவங்க கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வந்திருப்பாங்க. ஃபோர்த் ஆங்கிலோ மைசூர் வார் இது வந்து 1799 நடந்திருக்கும். ஸோ இந்த தேர்ட் ஆங்கிலோ மைசூர் வாரில் சைன் பண்ணாங்க இல்லையா அந்த ட்ரீட்டி ஆஃப் ஸ்ரீரங்கப்பட்டினம், அது மட்டும் இல்லாமல் அவர் நிறைய ஹியூமிலியேட் பண்ணியிருப்பாங்க திப்பு சுல்தானை. யாருன்னா கார்ன்வாலிஸ். ஸோ அதெல்லாம் வந்து அவரால் மறக்க முடியல. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, நம்ம வந்து எப்படியாவது பிரிட்டிஷை தோக்கடிக்கணுன்ட்டு ஃபாரின் பவர்ஸ் கிட்ட மறுபடியும் ஹெல்ப் கேட்டு அனுப்புகிறாரு. எங்கெல்லாம் அனுப்புகிறாருன்னா அரேபியா, டர்க்கி, ஆப்கானிஸ்தான், ஃப்ரெஞ்சு எல்லாருக்குமே வந்து அம்பாசடர்ஸ் அனுப்புகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நெப்போலியன் அவர் வந்து ஈஜிப்தை வந்து இன்வைட் பண்ணியிருப்பார் அந்த டைமில். அவர்கிட்டையும் வந்து தொடர்புல தான் திப்பு சுல்தான் இருந்திருப்பார். ஃப்ரெஞ்சு ஆஃபீஸர்ஸ் வந்து அதை ஏற்றுக்கிட்டு வருவாங்க. ஸ்ரீரங்கப்பட்டினம் வந்து ஒரு ஜக்கோபின் கிளப்புன்னு ஒன்று ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்புறமா ட்ரீ ஆஃப் லிபர்ட்டியும் வந்து அங்கே வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதனால் என்ன ஆகிடும்னா பிரிட்டிஷ்க்கு கோவம் வந்து வெலிஸ்லி அவர் வந்து திப்புவை எதிர்த்து ஒரு வார் டிக்ளேர் பண்ணிடுவார் 1799. இது வந்து ரொம்ப ஷார்ட் ஆனால் பட் டெசிசிவ் வாராக இருக்கும். ஷார்ட் அண்ட் டெசிசிவாக இருக்கும். ஸோ இவர் வந்து வெலிஸ்லி வந்து பாம்பேலேருந்து ஆர்மியை கூப்பிடுவார். ஜென்ரல் ஸ்டூவர்ட் அவரும் வருவார். அதே மாதிரி மெட்ராஸ் ஆர்மி வந்து ஆர்த்தர் வெலிஸ்லி கீழே அவரும் வருவார். ஸோ எல்லாருமே சேர்ந்து வந்து திப்புவோட சண்டை போடுவாங்க. ஸோ 4th May 1799 ஸ்ரீரங்கப்பட்டினத்தை கேப்சர் பண்ணுவாங்க. திப்பு வந்து பிரேவாக சண்டை போட்டாலும் அவர் அந்த வாரில் வந்து கொண்டுடுவாங்க. ஸோ எண்ட் ஆஃப் த மைசூர் வாரில் ஃபுல்லாக அப்படியே மைசூர் ஃபுல்லுமே வந்து என்ன ஆகிடும்னா பிரிட்டிஷோட கண்ட்ரோலுக்கு வந்துடும். ஸோ இப்போ பிரிட்டிஷ் வந்து கனடா, வயநாடு, கோயம்புத்தூர், தாராபுரம், ஸ்ரீரங்கப்பட்டினம் எல்லாத்தையுமே வந்து அவங்க கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டு கிருஷ்ணராஜ உடையார் அப்படின்ற அதுவும் ஒரு ராயல் ஃபேமிலியாக இருந்திருக்கும். அவங்கள வந்து த்ரோனில் உட்கார வச்சுடுவாங்க. திப்புவோட ஃபேமிலியெல்லாம் வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா இந்த வேலூரில் இருக்கிற கோட்டைக்கு, ஃபோர்ட் ஆஃப் வேலூருக்கு வந்து அனுப்பிச்சிடுவாங்க. அங்கே வந்து ஒரு கைதி மாதிரி வச்சுருப்பாங்க, ஹாஸ்டலாக வச்சுருந்துருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஆங்கிலோ மைசூர் வார்ஸ். இதோட ஆங்கிலோ மைசூர் வார் முடியுது. இன்னும் ஆங்கிலோ மராத்தா வார்ஸும் இன்னும் கொஞ்சம் பெண்டிங் டாபிக்ஸ் இருக்குது. அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.